முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி பெரம்பூர் மக்களுக்கான பிரத்யேக மொபைல் செயலியானது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பெரம்பூர் மக்களின் தேவைகள், குறைகள், கோரிக்கைகளை எளிதாக இதில் பதிவு செய்யும் வகையில் இந்த செயலியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது பெரம்பூர் மக்களுக்கு விரைவில் பிரத்யேக மொபைல் செயலி ஒன்று அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மொபைல் செயலி எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பெரம்பூர் மக்களுக்காக பிரத்யேக மொபைல் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி பெரம்பூர் மக்களுடைய தேவைகள், குறைகள் மற்றும் கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்து அவற்றின் நிலையை நேரடியாக அறிந்து கொள்ள உதவும் வகையில் பிரத்யேக மொபைல் செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த செயலியை பொறுத்த வரைக்குமே பெரம்பூர் தொகுதி மக்கள் அந்த செயலியை தங்களுடைய மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து அதற்காக அவர்கள் என்ன புகார், இப்ப ஜாதி சான்றிதழ் வேண்டும் என்றால் ஜாதி சான்றிதழுக்காக அந்த மொபைல் செயலி மூலமாகவே அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல தெருவில் தெருவிளக்கு எரியவில்லை என்றாலோ அல்லது சாக்கடை சரியாக தூர்வாரப்படவில்லை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நேரடியாக நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய செயலியாக இந்த செயலி பார்க்கப்படுகிறது. விரைவில் அந்த செயலி என்பது அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களின் குரலை நேரடியாக மக்களாட்சி நிர்வாகத்துடன் இணைக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியாக இது பார்க்கப்படக்கூடிய சூழலில் விரைவில் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுடைய மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து விட்டு அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் அந்த செயலி மூலமாக தங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம். அதே போல அவர்களுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாட்ஸ்அப் எண்களிலும் அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் குறித்து அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான எண்கள் என்பது புகார் எண் என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 30 நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை காணப்படும். அதே போல இந்த பிரச்சனையினுடைய விவரம் என்ன, எந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கேட்கலாம் என்றும் அந்த செயலி மூலமாகவே கேட்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதி சான்றிதழ் எப்போ என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றது எப்ப கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த செயலி மூலமாகவே அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல பத்திரப்பதிவாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய அந்த குடிநீர் விண்ணப்பமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் அந்த செயலி மூலமாகவே தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.